Taste the Daily. சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது மாணவியை கர்ப்பமாக்கிய எலக்ட்ரீஷியன் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். குரோம்பேட்டை ஜமீன் ராயப்பேட்டையைச் சேர்ந்த 23 வயது நபர் எலக்ட்ரீஷியன் செல்வம் +2 பயிலும் 17 வயது மாணவியிடம் பழகி வந்ததாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டை காலி செய்து கிழக்கு தாம்பரம் பகுதிக்கு வந்த பிறகும் விடுமுறையில் வீட்டில் இருந்த மாணவியிடம் செல்வம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் மாணவி 5 மாதம் கர்ப்பமானது குறித்து பெண் வீட்டார் செல்வத்தின் பெற்றோரிடம் கேட்டபோது சாதியை காரணம் காட்டி கருவை கலைக்க மிரட்டியதாக தெரிகிறது. இதையடுத்து மாணவியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் எலக்ட்ரீஷியன் செல்வம் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் 17 வயது சிறுமிகளுக்கான பாதுகாப்பு கேள்வியாகி வருவது பெற்றோர்கள் இடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வருகிற 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை சில இடங்களில் சற்று உயரக்கூடும் என்றும் ஜூன் 28ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி சென்னையில் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வெப்பநிலை அதிகபட்சமாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கக்கடல் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.